வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வீட்டிலேயே ஒரு மருத்துவ குணம் நிறைந்த சுவையான தக்காளி புளி ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தக்காளி, புளி, மிளகு, சீரகம், பூண்டு, கடுகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, எண்ணெய் இருந்தாவே போதுங்க. பக்காவான தக்காளி புளி ரசம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சது பிறகு கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்த போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இந்த மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி சேர்த்திக்கலாம். ஸோ இது போட்டால் தான் பார்த்திங்கன்னா இந்த வாசனையே வரும். அடுத்தது பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா சரியான ஒரு வாசனையை கொடுக்கும். அந்த கொதி வரத்தை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரைச்சி வச்ச புளி, தக்காளி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம். அதை தான் இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்த போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பார்த்திங்கன்னா தக்காளி புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா உப்பு, கொத்தமல்லி இது மட்டும் சேர்த்திட்டா அட்டகாசமான ஒரு தக்காளி புளி ரசம் ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாம் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் நேச்சுரலாக செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரசப்பொடி நல்லா மலைச்சாரல் மாரி தூவி விட்ருங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி விட்டாச்சு. இது கொதி வந்த உடனே இறக்கிடலாம். அட்டகாசமான ஒரு தக்காளி புளி ரசம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் நியூ வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.